أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين، أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. அன்பான சகோதரர்களே, பெரியவர்களே, இமாம் இப்னுல் ஹஜர் அல் அஸ்கலானி ரஹிமஹுல்லா அவர்களுடைய கிரந்தமாகிய புலூகுல் மராமில் கிதாபு தஹாரா என்கிற அத்தியாயத்தில் குளிப்புடைய சட்டங்களை நாம் பார்த்து வருகிறோம். கடந்த வாரத்தில் எப்படி குளிக்க வேண்டும், குளிக்கக்கூடிய முறைகளை பற்றி பார்த்தோம். அந்த தொடர் ஹதீஸில் இங்கே ஒரு ஹதீஸ் இமாம் அஸ்கலானி ரஹிமஹுல்லா சஹீஹ் முஸ்லிமில் இருந்து இதை பதிவு செஞ்சிருக்கிறாங்க. உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க. வஅன் உம்மி சலமத ரலியல்லாஹு அன்ஹா قالت يا رسول الله إني امرأة أشد شعر رأسي أفأنقضه لغسل الجنابة وفي رواية والحيضة. قال لا إنما يكفيك أن تحثي على رأسك ثلاث حثيات. رواه مسلم. உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்குறாங்க, யா ரசூலுல்லாஹ், இன்னி இம்ரஅத்துன் அஷுத்த ஷஅரி ராசி, நான் அதிகம் முடி உள்ளவளாக இருக்கிறேன். அவங்களுக்கு கொஞ்சம் நீண்ட முடி. எனவே எனது முடியை நான் இறுக கட்டி கொள்கிறேன். கொண்ட மாதிரி அல்லது சட மாதிரி போட்டுக்கிறேன். இப்போ ஜனாபத்துடைய குளிப்பு அல்லது ஹைதுடைய குளிப்பு வருகிற பொழுது அஃப அன்குதுஹு லி குஸ்லில் ஜனாபா வ ஃபி ரிவாயா ஃபில் ஹைதா, அந்த கொண்டைய அந்த சடைய நான் அவிழ்த்து விட்டு தான் குளிக்கணுமா? இதுதான் கேள்வி. ஏன்னா ரோமத்துக்கெல்லாம் தண்ணி படணுமே, அந்த கொண்டையை நான் அவுத்து விடணுமா, அல்லது அப்படி கொண்டை இருக்கவே, அல்லது சடை பின்னப்பட்ட சடை இருக்கவே நான் தண்ணீர் ஊற்றிக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. இது ஜனாபத்தா இருந்தாலும் சரி, ஹைதா இருந்தாலும் சரி. எப்படி அதில் ஒரு ரிவாயத்தில் ஜனாபத்துன்னு வருது, இன்னொரு ரிவாயத்தில் ஹைதுன்னு வருது. அப்போது அதுக்கு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லா இன்னமா யக்ஃபீகி, இல்லை உனக்கு அது அவிழ்க்கலாம் தேவையில்லை, உனக்கு போதுமானதாக இருக்குது, தலைக்குள் தண்ணீரை நீ ஊற்றிட்டா போதும், அது உள்ளே போயிட்டா போதும், சடையெல்லாம் அவிழ்க்கணும்னு தேவையில்லை. 3 முறை அந்த உள்ள ரோமங்களுக்கு பகுதிகளில் தண்ணி போகிற மாதிரி நீ ஊற்றி கொண்டால் போதுமானது அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. முஸ்லிம் என்கிற கிரந்தத்தில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இப்போ இதிலிருந்து இங்கே ஒரு அதுக்கு அடுத்த ஹதீஸு இதற்கு முரணா ஒரு ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அந்த ஹதீஸில் எப்படி வருதுன்னா,
அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு வரதா அறிவிக்கிறாங்க, கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்ன தஹ்த குல்லி ஷஅரத்தின் ஜனாபா ஃபக்ஸிலு ஷஅர வ அன்குல் பஷர அப்படின்னு ஒரு ரிவாயத். அதில் என்ன சொல்லப்படுதுன்னா, ஒவ்வொரு முடியிலும் ஒவ்வொரு ரோமத்திலும் ஜனாபத் இருக்கிறது. ஷாஃபி மதஹப் சட்டம் அப்படித்தான். அந்த காலத்தில் ஜனாபத்தானவங்க, ஹைதில் இருக்கிறவங்க, ஷாஃபி மதஹபை நாம் பின்பற்றுற காலத்தில் ஜனாபத்தாயிட்டா வெள்ளிக்கிழமையாக இருந்தாலும் சரி குளிச்சுட்டு தான் முடி வெட்டணும். முடி வெட்டிட்டு குளிக்கிறது தானே. ஜனாபத்தா இருந்தா இல்லை, ஏன்னா அந்த ரோமம் ஜனாபத்தா இருக்கும். அந்த ரோமம் ஜனாபத்தா இருக்குது. அதே போல அதை கழுகாம அந்த ரோமத்தை நீக்கிட்டா நம்ம தலையிலிருந்து நீக்கப்பட்ட ரோமம் எப்படியா இருக்கும்? அசுத்தமானதா இருக்கும், ஜனாபத்தா இருக்கும். நாளைக்கு இந்த ரோமம் அல்லாஹ் கிட்ட முறையிடும், என்னை அசுத்தப்படுத்தியவனாக இதை விட்டுட்டான். அதனால முடி வெட்டுவதா இருந்தாலும் சரி, நகை வெட்டுவதா இருந்தாலும் சரி, ஜனாபத்து உடையவங்க குளிச்ச பிறகுதான் முடிய வெட்டணும். அது தாடி ஒதுக்கிறதா இருந்தாலும் சரி, மீசையை கத்தரிக்கிறதா இருந்தாலும் சரி, ஜனாபத்தா இருந்தா பண்ணக்கூடாது. அதுக்கு இந்த ஹதீஸ் தான். இந்த ஹதீஸு இன்ன தஹ்த குல்லி ஷஅரத்தின், ஒவ்வொரு ரோமத்தின் கீழ்ப்பகுதியிலையும் ஜனாபத்துன், அது ஜனாபத் இருக்கிறது, அசுத்த குறைவாக இருக்கிறது. எனவே ஃபக்ஸிலு ஷஅர, எல்லா ரோமத்தையும் கழுகணும், குளிப்பாட்டணும் அப்படிங்கிற இந்த ஹதீஸை ஆதாரமாக வைத்து தான் அந்த முடிவுக்கு வந்திருக்கிறார். ஆனால் இங்கே என்ன பார்த்தோன்னா, நீங்கள் கொண்டைய அவுக்க தேவையில்லை. அப்போ ஒரு இரண்டு வகையான முரணான ஹதீஸ். முரண் இல்லாமல் இருந்தால் அதை நம்ம புரிகிறதுக்கு, கடந்த வாரத்தில் கூட ஒரு ஹதீஸை நம்ம பார்த்தோம். முரண் இல்லாமல் இருந்தது. அதுக்கு இப்னு தைமியா ரஹிமஹுல்லா அவர்களுடைய விரிவுரை விளக்கம் நமக்கு அதை தெளிவுபடுத்திருச்சு. ஆனால் இங்கே முரணாக இருக்குது. ஆனால் இந்த ஹதீஸை ரிவாயத்து செஞ்சுட்டு இமாம் திர்மிதி ரஹிமஹுல்லா, திர்மிதியில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி அபூதாவுதிலையும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ரெண்டு பேருமே இந்த ஹதீஸ் பலகீனங்கிறார். அப்போ இது பலகீனமான ஹதீஸ். இப்போ நமக்கு இந்த ஹதீஸில் எந்த கருத்தும் சொல்ல தேவையில்லைன்னு ஹதீஸை பலகீனம். அப்போ மேலே சொன்னது முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ், ரோமத்துக்குள்ள கொண்டைக்குள்ளே எல்லாம் ஜனாபத்து இருக்குது அப்படின்னு சொல்றது, அது பலகீனமான ஹதீஸ். இப்போ நமக்கு தெளிவாயிற்று. ஒருவர் ஜனாபத்தா இருந்தால் குளிப்பதற்கு முன்னால் முடியை கத்தரித்து கொள்ளலாம், மீசையை கத்தரித்து கொள்ளலாம், முடி வெட்டி கொள்ளலாம், தாடியை அவர் தஹ்சீன் பண்ணிக்கலாம். அப்போ இவைகளெல்லாம் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. காரணம் சஹீஹான ஹதீஸ் நமக்கு உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் விஷயத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்ட ஹதீஸ் நமக்கு தெளிவார். நகை வெட்டிகள்லாம் ஜனாபத்தா இருக்கும்போது குளிப்பதற்கு முன்னால் நகத்தை வெட்டி கொள்ளலாம். அதெல்லாம் நீக்கப்படுகிற விஷயம். நம்மளோட ஒட்டி இருக்கிற அம்சங்களில் ஜனாபத்தாகனா ஒரு மனிதன் அதை தூய்மையாக கழுகி கொள்ள. ரோமத்தை பொறுத்தவரையில் தலையினுடைய அடிப்பகுதியை கழுகிட்டாலே போதுமானது, அதுக்கு மேல் உள்ள பகுதிகள் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறது தான் இந்த ஹதீஸின் மூலமாக நம்ம தெரிந்து கொள்கிறோம். அல்லாஹு அலம். அப்போ இந்த ஹதீஸில் உள்ள சட்டம் இதுதான். அடுத்து இப்னுல் ஹஜர் அல் அஸ்கலானி ரஹிமஹுல்லா இன்னொரு ஹதீஸை பதிவு செய்கிறாங்க. அன் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா காலத் கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னி லா உஹில்லுல் மஸ்ஜித லிஹாயிதின் வலா ஜுனுபின். இந்த செய்தி அபூதாவுதில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது.
ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பள்ளிவாசலுக்குள் ஜுனுபாக இருக்கிற ஹைதாக இருக்கிறவர்கள் உள்ளே செல்வதற்கு ஹலால் இல்லை, அனுமதி இல்லை. அப்போ பள்ளிவாசலுக்குள்ள ஜுனுபுடைய காலத்தில், ஹைதுடைய காலத்தில் பள்ளிவாசலுக்குள் தங்கக்கூடாது. அது பெண்களாக இருந்தாலும் சரி, ஜுனுபாக இருக்கிற பெண்களாக இருந்தாலும் சரி, ஹைதுடைய பெண்களும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, ஜுனுபாக இருக்கிற நேரத்தில் பள்ளிவாசலுக்குள் தங்கக்கூடாது. இந்த ஹதீஸு தெளிவாக சொல்கிறது. அப்படியானால் நமக்கு இங்கே ஒரு கேள்வி வருகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அஸ்ஹாபு சுஃபாக்கள் மஸ்ஜித் நபவியினுடைய அந்த பகுதியில் இருந்தாங்க. அவங்க ஜுனுபா இருப்பாங்களே, அப்படியானால் அவர்களுடைய அந்த ஜுனுபா இருக்கும்போது அவங்க என்ன வெளியே போனாங்களா என்ன அப்படிங்கிற கருத்துக்களும் இங்கே இருக்கிறது. அதே போல பெண்களை பொறுத்தவரையில் ஹைதுடைய காலத்தில் பள்ளிவாசலுக்குள் வரக்கூடாதுன்னு சொன்னால், மார்க்கத்தை படிப்பதற்கோ அல்லது ஜும்மாவுடைய தினத்தில் ஜும்மாவுடைய ஹுத்பாவை கேட்பதற்கோ அல்லது பள்ளிவாசலில் நடத்தப்படுகிற ஏதாவது நிகழ்வுகளில் பெண்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்றால் ஹைதுடைய நிலையில் பள்ளிக்குள் வரலாமா என்கிற இந்த கேள்விகள் எல்லாம் இந்த ஹதீஸை தொடர்ந்து வருகின்றன. அறிஞர்கள்ட்ட கருத்து வேறுபாடு இருக்கிறது. ஹைதுடைய பெண்ணு பள்ளிக்குள் நுழைகிற விஷயமாக நீங்கள் கேட்கலாம், ஹதீஸ் நஸ்ஸு தெளிவாக இருந்தால் கருத்து வேறுபாடு பக்கம் நாம் திரும்பக்கூடாது. இது நம்ம ஏற்கனவே அடிப்படையாக சொல்லியிருக்கிறோம். தெளிவான ஹதீஸுகள் வந்துட்டா, தெளிவாக நஸ்ஸு தெளிவாக இருந்து அதற்கு முரணான கருத்துக்கள் இஹ்திலாப் என்கிற பேரில் அறிஞர்கள்ட்ட வந்தால் அந்த கருத்துக்களை எடுப்பதை விட தெளிவான ஹதீஸுகளை, குரான் வசனமாக இருந்தால் குரான் வசனத்தையும் ஹதீஸையும் எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்போ ஹதீஸில் ஹைதுடைய பெண்ணு பள்ளிவாசலுக்குள்ளே வரக்கூடாது, ஜுனுபுடைய பெண்ணு வரக்கூடாதுன்னு சொல்லும் போது கடந்து போகலாம். பள்ளிவாசலில் மக்ஸ் சொல்லுவாங்களே, அந்த இடத்துல தங்கிறது கூடாது, அல்லது இருக்கிறது அந்த இருப்பு கூடாது அப்படின்னு சொன்னால் எப்படி எடுத்துக்கொள்வது? தெளிவான ஹதீஸ் இருக்கும்போது எப்படி கருத்து வேறுபாடு வந்துச்சு? இந்த ஹதீஸை பொறுத்தவரையில் இது தைஃபான ஹதீஸ். ஹைதுடைய பெண்ணு பள்ளிவாசலுக்குள் தங்கிறது என்பது அது தைஃபான ஹதீஸ். ஆனாலும் கூட பள்ளிவாசலுக்குள்ள ஹைதுக்கார பெண்கள் வரக்கூடாதுன்னு சொல்றதுக்கு எடுத்துக்கொண்ட ஆதாரம், பெருநாளுடைய ஹுத்பா விஷயத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திடலுக்கு வருகிற பொழுது ஹைதுக்குள்ள பெண்கள் வந்து தொழுகையினுடைய இடத்தை விட்டு கொஞ்சம் தள்ளி உட்கார்ந்துக்கிறணும் அப்படிங்கிற அந்த ஹதீஸை வச்சு தான் பள்ளிவாசலுக்குள் வந்து ஹைதுக்கார பெண்கள் வரக்கூடாது என்று சொல்றாங்க. இந்த ஹதீஸை பலகீனன்னு சொல்லக்கூடிய அறிஞர்கள். அதனால தான் பெரும்பகுதி அறிஞர்கள் சொல்றாங்க, ஒரு வலிமையான ஹதீஸ் ஆதாரம் இல்லை, ஹைதுக்கார பெண் பள்ளிவாசலுக்குள் வருவது தடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்றதுக்கு வலுவான ஹதீஸ் ஆதாரம் இல்லை. பலகீனமான ஹதீஸ் அல்லது கியாசி, இந்த திடலுக்கு வர்ற ஹதீஸை வைத்து கொண்டு கியாசி பண்ணி தான், அதிலிருந்து புரிந்து கொண்டு தான் இந்த சட்டத்தை சொல்றதுனால தான் பெரும்பகுதி அறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஒருவர் அவசியம் இருக்குமானால், அவசியம் இல்லாமல் வர வேணாம், அவசியம் இருக்குமானால் ஹைதுக்கார பெண்கள் கல்வி கற்பதற்கோ அல்லது கல்வி சார்ந்த பயான்கள் அல்லது ஜும்மாவுடைய ஹுத்பா இவைகளை கேட்பதற்கோ பெண்கள் பள்ளிவாசலுக்கு ஹைது உள்ள பெண்கள் தாராளமாக வரலாம். வந்து தொழுகிற இடத்தை விட்டு கொஞ்சம் தள்ளி இருக்கணும். அந்த ஹதீஸின் படி பார்க்கும்போது எங்க நம்ம 5 நேரம் தொழுகிறோமோ அது தொழுகிற இடம் எல்லாமே மஸ்ஜிது தான். ஆனா தொழுகிற இடத்தை விட்டு தள்ளி இருப்பது எப்படி? திடல்ல தொழுகிற இடத்தை விட்டு தள்ளி இருங்க, அது பள்ளிவாசல் இல்லை. அப்போ இங்க பள்ளிவாசல்ல வரக்கூடாதுன்னு நம்ம புரியவே முடியாது. தொழுகிற திடல் பள்ளிவாசலா இல்லை. ஆனா ரசூலுல்லாஹ் தடுத்தது தொழுகிற இடத்தை விட்டு கொஞ்சம் தள்ளி இருங்கன்னு தான் சொல்லியிருக்கேன்.
அதனால பள்ளிவாசலுக்குள் வர்றது தடை அப்படின்னு எடுத்துக்கிற முடியாது. நிறைய இந்த விஷயத்துல அறிஞர்கள் கருத்துக்களை அவ்வளோத்தையும் இங்கே நான் சொல்ல முடியாது. அப்போ இது அந்த செய்திகள் முழுமையாக நம்ம பார்க்கிற பொழுது நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கிறது. ஹைதுள்ள பெண்கள், ஜுனுபுள்ள ஆண்கள் பெண்களோ பள்ளிவாசலுக்குள் தங்கி இருப்பது குற்றம் அல்ல. ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிக்கிறாங்க, ஒது செய்து விட்டால் பள்ளிவாசலில் ஜுனுபாலையும் தங்கிக்கலாம். அசஹாபு சுஃபாக்கள் அப்படித்தான் தங்கி கொண்டார். ஜுனுபுடைய நேரத்தில் உடனே குளிக்க முடியாட்டா ஒது செய்து கொள்வார். ஒது என்பது ஹதசுல் அக்பரிலிருந்து ஹதசுல் அஸ்கர், சிறிய தொடக்கு, அதை நீக்கி கொண்டாலே ஒரு பெரிய தொடக்கின் உள்ள வலிமை குறைந்து விடுகிறது. அறிஞர்களுடைய ஒரு 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 கருத்து, ஒரு கவுல் அது. அதனால ஒது செய்து விட்டு தன்னை ஓரளவு சுத்தப்படுத்தி கொண்டு குளிக்கிற வரைக்கும் அவர் விரைவாக குளிப்பதற்கு முயற்சி செய்யணும். குளிக்கிற வரைக்கும் பள்ளிவாசலுக்கு யாத்திகாப் இருக்கிற பிள்ளைங்க அந்த மாதிரி ஜுனுப் ஆகிட்டாங்கன்னா அவருக்கு அது அவருடைய தூக்கத்தில் கடிதமாகிவிட்டால் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். அப்படிங்கிறது கொஞ்சம் தாமதமாக குளிக்கிறது உடனே குளிக்க முடியாட்டா தாமதமாக குளிச்சிக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒது செஞ்சுட்டு அவர் அந்த தொடக்கோடு இருந்து கொள்ளலாம் அப்படின்ட்டு அறிஞர்களுடைய இந்த, ஏன்னா அது நஸ் தெளிவில்லை, இருக்கிற ஹதீஸு பலகீனமாக இருக்குது. திடலுடைய பெருநாள் திடலில் பெண்கள் தொழுகிற இடத்த விட்டு கொஞ்சம் தள்ளி இருங்கிற ஹதீஸை வச்சு தான் பள்ளிவாசலுக்குள்ள ஹைதுக்கார பெண்ணு நுழையக்கூடாதுன்னு சொல்லி முடிவை எடுக்கிற காரணத்தால், நீங்கள் கூடாதுன்னு சொல்கிறவங்க தலீல ஆதாரமாக வைக்கிற ஹதீஸு திடல் ஹதீஸை தான் ஆதாரமாக வைக்கிறாங்க. அதனால தான் அறிஞர்கள் சொல்கிறாங்க, ஹைது உள்ள பெண்கள் தேவை இருக்குமானால் பள்ளிவாசல். இப்போ நம்ம கூட ஒரு இங்கே நிகழ்ச்சி நடத்தும் போது அந்த ஒரு கேள்வி வந்துச்சு, பெண்கள் ஹைது உள்ள பெண்கள் ஒரு கல்வி சார்ந்த நிகழ்ச்சி நடத்தணும் நம்ம பள்ளியில். அப்போ ஹைது உள்ள பெண்கள் வரலாமா வரக்கூடாது, பெரிய சர்ச்சையாக இருந்துச்சு. அப்போ அதைத்தான் நம்ம சொன்னோம், ஹைது உள்ள பெண்கள் தாராளமாக வரலாம், எங்கே நம்ம தொழுகிறோமோ அந்த இடத்த விட தள்ளி இருங்க. பெரும்பகுதி பெண்கள் இருக்கிற இடம்லாம் வாரத்தில் ஒரு நாள் தொழுகிற இடம் தான் அவங்க இடங்களாம். நம்ம தொழுகிற இடம் தான் ஒரு 5 சஃபு 6 சஃபு மட்டும்தான் ஆண்கள் எப்பொழுதும் தொழுகிற இடம். அப்போ அந்த தொழுகை இடத்த விட்டு தள்ளி இருங்க. அதை எப்படி பள்ளிவாசல்னு மொத்தமாக புரிய முடியும்? அப்படி பார்த்தோன்னா எல்லா இடமும் மஸ்ஜிது தானே. நம்முடைய மார்க்கத்தில் அடுத்த ஹதீஸ் வருது, தயம்முடைய பாடத்தில் வருது, இந்த பூமியே மஸ்ஜிது தான், தொழுகும் இடம் தான். அப்படின்னா ஹைதுக்கார பெண்ணே இருக்க முடியாதுன்னு வந்துடும். அப்போ தொழுகிற இடத்த விட்டு கொஞ்சம் தள்ளி இருங்கும் போது அது எப்படி ஹைதுக்கார பெண்கள் பள்ளிவாசலுக்குள்ளேயும் மொத்தமாக வரக்கூடாதுன்னு எப்படி உள்ள நுழைக்க முடியும்? இப்போ நான் சொல்றதெல்லாம் என் கருத்து சொல்ல இல்லை, நானே இதை சொல்றேன்னு இல்லை. இப்படி அறிஞர்கள்ட்ட இப்படியான விவாதங்கள், அதை பற்றியான பஹசுகள் பெரிய அளவில் அதை பற்றி பேசியிருக்கிறார். அதனால நம்ம ஒரு விஷயத்துல தெளிவா இருக்கணும். பெண்கள் ஹைதக்கார பெண்கள் அவசியம் இருக்குமானால் ஜும்மாவுடைய பயானுக்கு கூட அவங்க வரலாம். தொழுகிற இடத்த விட்டு தள்ளி வெளியில ஒரு சேரை போட்டு உட்காந்து கொத்துபாவை கேட்டுட்டு தொழுகை நடக்கும்போது போய்க்கலாம். அந்த அளவுக்கு இந்த செய்தி தெளிவாக இருக்கிறது. அதனால இப்போ ஹைதுக்கார பெண்கள் விஷயத்தில் இந்த அளவுக்கு இந்த விஷயத்தில், இந்த ஹதீஸ் விஷயத்தில் இப்படியான ஒரு கருத்தை பார்க்க முடிகிறது. அடுத்து கடைசியாக ஒரு ஹதீஸ் இந்த பாடத்தில் பதிவு செய்யக்கூடிய ஹதீஸ், அதுக்கு நம்ம விளக்கம் கொடுத்துட்டோம். அதாவது ஒவ்வொரு ரோமத்துக்கு கீழேயும் ஜனாபத் இருக்குது, அது மேலே உள்ள ஹதீஸுக்கும் இதையும் இணைச்சி நம்ம விளக்கம் கொடுத்துட்டோம். சரி, அதனால் இந்த ஜனாபத்துடைய பாடத்தில் இது வரைக்கும் நம்ம பார்த்த செய்திகள் இது. இப்போ அடுத்த பாடம் தயம்முடைய பாடம், பாபு தயம்மும். இப்போ நம்ம ஒதுவுடைய பாடத்தை பார்த்துட்டோம், எப்படி ஒது செய்யணும், எதை கொண்டு ஒது முறியும், ஒதுவுடைய விஷயத்தில் ஏற்படுகிற சந்தேகங்கள், அது சம்பந்தமான அனைத்து விஷயங்களையும் நமக்கு தெளிவாக புரிந்து கொண்டோம். அடுத்தது ஜனாபத், குளிப்பு. இப்போ பார்க்க போகிறது தயம்மம். தண்ணி கிடைக்காட்டா குளிப்புக்காகனாலும் சரி, அதே போல் தண்ணி கிடைக்காத நேரத்தில் ஒது செய்வதாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் சேர்த்து தயம்மும் என்று ஒரு சட்டம் இருக்கிறது. இந்த தயம்மும் என்பது இந்த உம்மத்துக்கு மட்டும் விசேஷமாக கொடுக்கப்பட்டது. இது பெரிய ஒரு நிஅமா.
இந்த உம்மத்துக்கு மட்டும்தான் விசேஷமாக கொடுக்கப்படும். இதற்கு முன்னால் வாழ்ந்த சமூகத்திற்கு தயம்மம் என்பது கிடையாது. தண்ணீர் கிடைக்கலையா, அவங்களுடைய தொழுகை ஒது இல்லாம தொழுக முடியாது. அவங்களுக்கு ஒரு முறையில் தொழுகை இருந்துச்சு. தண்ணீர் கிடைக்காட்டா தண்ணீர் கிடைக்கிற வரைக்கும் அவங்க தொழக்கூடாது. அந்த அளவுக்கு கடுமையா இருந்துச்சு. இந்த உம்மத்தை முஹம்மதியா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சமூகத்துக்கு மட்டும்தான் நமக்கு ரொம்ப லேசா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு பெரிய அருளை செஞ்சிருக்கிறான். அது கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உடைய மனைவி ஒரு போருக்கு போன நேரத்தில் நகையை தொலைச்சிட்டாங்க. அது ஒரு நீண்ட செய்தி சஹீஹுல் புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அந்த சந்தர்ப்பத்தில் தான் இந்த தயம்மம் உடைய சட்டமே சொல்லப்பட்டட. அப்போ அந்த தயம்மம் அந்த ஆரம்ப காலத்தில் அந்த சமூகத்திற்கு இல்லாத ஒன்று, ஒரு சிறப்பு இந்த உம்மத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. 2 தொடக்குகளுக்கும் தயமம் செஞ்சுக்கலாம். அது பெருந்தொடக்கா இருந்தாலும் சிறு தொடக்கா இருந்தாலும். பலம் தஜிது மா அன் ஃபதயம்மமு ஸஈதன் தய்யிபா, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். தண்ணீர் கிடைக்கவில்லை என்றால் சுத்தமான மண்ணை நாடி தயமம் செய்து கொள்ளுங்கள். ஃபம்ஸஹு பிவுஜூஹிக்கும் வஐதீக்கும் மின்ஹு, அதிலிருந்து நீங்கள் உங்களுடைய முகத்தையும் இன்னும் கரங்களையும் தடவி கொள்ளுங்கள். இந்த ஐதீக்கும் என்பதற்கு கையின் அர்த்தம் வைக்கிறதா, கரம் என்று அர்த்தம் வைக்கிறதா? அதனால தான் சில தயமம் செய்கிறவங்க இங்கே வரைக்கும் வந்து தடவுணுன்னு சொல்லுவாங்க. அது கரத்தோடய முடிச்சுக்கிறது. ஏன்னா அல்லாஹ் ஐதீக்கும்ங்கிறான். எதுண்டா கை, கை இதையும் கை தான், இவ்வளோ தூரத்துக்கு கை தானே. சரி, அதனால இது எப்படி புரிஞ்சுக்கிறது? இந்த இடத்துல ஐதீங்கிறது எது வரைக்கும் அப்படிங்கிறதையும் கூட நம்ம ஹதீஸில் பார்த்துக்கலாம். சரி, அப்போ தயமம் செய்கிற எப்போ தயமம் செய்ய முடியும் அப்படின்னு சொன்னால், ஒருவருக்கு தண்ணீரை பயன்படுத்த முடியாட்டா, ஒன்று தண்ணீரை பயன்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தார். 2வது தண்ணீர் கிடைக்கவில்லை என்றார். 3வது தண்ணீர் பயன்படுத்தினால் இருக்கிற நோய் அதிகரித்து விடும் என்று இருக்குமானார். 4வது கடுமையான குளிராக இருந்தார். இந்த 4 காரணத்திற்காக வேண்டி தயமம் செய்யலாம். இதுதான் ஷுரூத்தும்பாங்க. இந்த 4 காரணங்களாக தண்ணீர் பயன்படுத்துவதற்கு முடியாது, அல்லது தண்ணீர் கிடைக்க இல்லை, அல்லது இருக்கிற நோய் தண்ணீர் பயன்படுத்தினால் அதிகமாகிவிடும், அல்லது கடுமையான குளிர். இப்படி இருக்குமானால், இந்த 4 காரணங்கள் இருக்குமானால் தயமம் செய்து கொள்ளலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு மனிதர், இம்ரான் இப்னு ஹுசைன் அறிவிக்கிறாங்க ரலியல்லாஹு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதரை பார்த்தாங்க. முஅ்தஸிலன் லம் யுஸல்லி ஃபில் கௌம், தொழுகை நடந்துட்டு இருந்துச்சு. அந்த மனிதர் வந்தவர் தொழாம அப்படி ஓரமா உட்கார்ந்துட்டார். அப்படி உட்காரும் போது தொழுகை முடிஞ்ச உடனே ரசூலுல்லாஹ் அவரை கூப்பிட்டு கேட்கிறார், யா ஃபுலான் மா மனஅக அன் துஸல்லிய ஃபில் கௌம், ஜமாத்தை நீங்க தொழாம இருந்ததுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்கிறார். உடனே அவரு சொன்னாரு, யா ரசூலல்லாஹ் அசாபத்தனி ஜனாபத்துன், நான் ஜனாபத்தை ஜுனுபா இருக்கிறேன், வலமா எனக்கு தண்ணீர் கிடைக்கவில்லை, அதனால நான் குளிக்க இல்லை அப்படின்னு. அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அலைக்க பி ஸஈத், உனக்கு மணல் தூய்மையான மண்ணு போதுமானது, யக்ஃபீக், அதை கொண்டு நீ தயமம் செஞ்சுட்டா அதுவே போதுமானது அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அறிமுகப்படுத்துறாங்க. இதில் நமக்கு இந்த ஹதீஸில் பல சட்டங்கள் இருக்குது. ஒன்று, ஜமாத்து நடந்து கொண்டு இருந்தால், இது நம்ம பொதுவான சட்டம். ஜமாத்து நடந்துகிட்டு இருந்தா, இப்போ ஜமாத்து நடக்குது, நான் வேற பள்ளியில் தொழுதுட்டேன், இங்கே ஒரு ஆளை பார்க்கறதுக்கு வர்றேன், பார்த்தா இங்கே தாமதமாக ஜமாத்து நடக்குது. மகரிபை வேற பள்ளியில் தொழுதுட்டு நான் வேகமாக இங்கே வர்றேன், இங்கே தொழுகை நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ நான் என்ன செய்யறது? அந்த மனுஷனுக்காக இங்கே உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறது, அவரை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க, அப்படி இருக்கலாமா? இருக்கு. ஜமாத்து நடந்துட்டு இருந்தா நீங்க தொழுகையில சேர்ந்துருக்கு. அதனாலதான் இந்த ரமதான்ல இங்க பார்க்கலாம், நம்ம மக்களுடைய அங்க தொழுகை நடந்துட்டு இருக்கும். ஒண்ணு நீங்க பள்ளியை விட்டு வெளியே போயிருக்கு,
இங்கே ஜமாத்து நடந்து நம்ம அங்கே உட்காந்து அப்படியே உட்காந்துட்டு, நீங்கள் பேசாமல் சும்மா உட்காந்துட்டு இருந்தாலும் சரி. இப்போ ரசூலுல்லாஹ் அதான் கேட்குறாங்க அவன்கிட்ட, முஅத்தஸிலன், ஏன் நீங்கள் இதை விட்டு விலகி இருக்கிறீங்க? முஅத்தஸிலாங்கிற முஅத்தஸிலான்னு அர்த்தம் என்ன? நீங்கிட்டார், நீங்கி தனியாக போயிட்டார் அப்படின்னு அர்த்தம். அப்போ எங்க நீ ஜமாத்தில் சேராமல் ஏன் இருக்கிறீங்க? அப்போ அவர்கிட்ட ரசூலுல்லாஹ் நீ தொழுதுட்டியா போயிட்டெல்லாம் கேட்கல, இதில் தான் சட்டம் எடுக்கிறாங்க. அப்போ ஜமாத்து நடந்தால் அதுக்கு தான் எந்த தொழுகையும் இல்லை. நம்ம தொழுதுகிட்டு இருந்தாலும் ஜமாத்து இகாமத்து சொல்லப்பட்டு விட்டால் தொழுகை அப்படியே விட்டுட்டு ஜமாத்தில் சேர்ந்துடணும். ஜமாத்து நடந்து கொண்டு இருக்கும்போது நமக்கு தொழுகையே இல்லை, எந்த தொழுகையும் தொழ முடியாது, ஜமாத்தில் தான் சேர்றோம். அவர் பிரயாணத்தில் இருந்தாலும் சரி, பிரயாணத்தில் இருக்கிறார், 2 ரக்காத்து தான் தொழுவணும். ஆனால் அவர் பள்ளிக்குள்ளே வந்துட்டார், தொழுகை நடக்குது, அதில் சேர்ந்துட்டாருன்னா அவர் 4 தான் தொழ முடியும். கடைசி ரக்காத்தில் வந்து சேர்ந்தாலும் சரி, எந்திரிச்சு 2 ரக்காத்தை மட்டும் தொழுதுட்டு அவருக்கு தான் கசுறு பண்ணலாமே, ஜாயிஸ் இருக்குது, பண்ண முடியாது. ஏன்? நீங்கள் இமாமை பின்பற்றிட்டீங்க. இப்போ இமாமுக்கு அப்படியான ஒரு வலிமை கொடுக்கப்பட்டிருக்கு, அப்படியான ஒரு அதிகாரம் கொடுக்கு. இமாமை யாரெல்லாம் இத்திபா செய்கிறாங்களோ அவர்கள் இமாம் எத்தனை ரக்காத்து தொழுகிறாரோ அதை தான் நம்ம தொழுதாகும். நம்ம கடைசியில் வந்து சேர்ந்தாலும் சரியே. அப்போ அதே போல் தொழுகை நடந்துகிட்டு இருந்தால் நாம் எங்கே தொழுதுட்டு வந்தாலும் சரி ஜமாத்தில் நாம் சேர்ந்து கொள்ள வேண்டும். அல்லது பள்ளியை விட்டு தாண்டி வேற இடத்துக்கள் நம்ம இருந்துக்கலாம், பிரச்சனை இல்லை. சரி, அப்போ இதில் இருந்து அந்த சட்டமும் பார்க்கப்படுகிறது. அப்போ இவருக்கு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் தயமம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ தயமத்துக்கு உண்டான முறை என்னென்ன, ருக்குன்கள் என்ன, அதனுடைய கடமைகள் என்ன? முதல்ல நீயத், தயமம் செய்கிறேன்னு நீயத்து வச்சுக்கிறணும், மனசில் நினச்சிக்கிட்டா போதும். அதே போல் தண்ணீர் பயன்படுத்துவது அவருக்கு முடியாமல் இருக்கணும், தண்ணீர் கிடைக்காம இருக்கணும். தண்ணீர் பயன்படுத்துவது முடியாமல் இருக்கணும், தண்ணீர் கிடைக்காம இருக்கணும். இப்படி இருந்தால் தயமம் செய்து கொள்ளலாம். தயமத்தை முறிக்கிற அம்சங்கள், எதை கொண்டு தயமம் முறியும்? தயமம் செஞ்சிட்டார், எதை கொண்டு முறியும்? ஒதுவுக்கான தயமம் செஞ்சிருக்கிறார். ஒதுவுக்கான தயமம், ஒதுவுடைய முறிதல் என்னென்ன, முறிக்கக்கூடிய அம்சத்தை நம்ம ஒதுவை முறிக்கக்கூடிய விஷயம் 4 விஷயம் சொல்லிக்கிறோம்ல, அந்த 4 விஷயமும் தயமத்தை முறிச்சிக்கிறோம். ஆனால் தயமத்துக்கு அதிகப்படியாக 5 என்னன்னா, தண்ணீர் கிடைத்து விட்டால் தயமம் முறிஞ்சிடும். இப்போ நான் தயமம் செஞ்சிட்டேன், தண்ணீர் கிடைக்காததுனால தயமம் செஞ்சாச்சு. ஒதுவை முறிக்கக்கூடிய அம்சங்களில் எதையுமே செய்யாத வரைக்கும் அந்த தயமம் என்கிட்ட ஒதுவுடைய சட்டத்தில் இருக்குது. ஆனால் தண்ணீர் கிடைச்சிட்டு இப்போ தயமம் முறிஞ்சிருமா? இருக்குமா? முறிஞ்சிரும். ஏன்? தண்ணீருக்கு பதிலாகத்தான் நம்ம தயமம் செஞ்சிருக்கிறோம். அப்போ அதையும் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிறோம். 4 விஷயம் ஒதுவை முறிக்கக்கூடிய விஷயங்கள் தயமத்தையும் முறித்து விடும். 5வது விஷயம், தண்ணீர் கிடைக்காததுக்கு நான் தயமம் செஞ்சிருந்தா, தண்ணீர் கிடைச்சிட்டா தயமம் உடனே முறிஞ்சிரும். அல்லது என்னுடைய உடல் பாதிப்புக்காக வேண்டி நான் தண்ணீரை பயன்படுத்தாமல் இருந்தேன்னா, அந்த பாதிப்பு நீங்கிட்டா அதற்கு பிறகு தயமம் அது செல்லுபடியாகும். நான் தயமத்தோட ஒதுவோடு இருக்கிறேன், தயமத்தோடையே இருக்கிறேன், ஆனால் உடல் நல்ல சுகமாயிருச்சு. இப்போ அந்த தயமத்தை வச்சு பயன் இருக்குதா? செல்லாது. அந்த தயமத்தோடு நான் தொழுகக்கூடாது. ஏன்? தயமத்துடைய நிபந்தனைகளில் தண்ணீர் இல்லாததோ அல்லது உடல்நிலைக்கு பாதிப்புனாலையோ அந்த தயமத்தை செஞ்சிருந்தேன், இப்போ அது நீங்கி விட்டால் தயமம் செல்லுபடியாக. நல்ல குளிராக இருக்குன்னு தயமம், அப்புறம் பார்த்தா குளிர் தெரியல, இப்போ என்ன செஞ்சிடணும்? தயமம் முறிஞ்சிருச்சு, ஒது செஞ்சிடணும். அப்போ தயமத்தை முறிக்கக்கூடிய விஷயங்கள்ல அதிகப்படியாக இது. தயமம் செய்கிற முறை, தயமம் எப்படி செய்கிறது? முதல்ல நியத்தை வச்சுட்டு பிஸ்மில்லா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே அடி மண்ணில் அடிக்கிறது. தூசியான சுத்தமான மண்ணாக இருக்கணும், ஆனால் தூசி இருக்கணும். தூசிக்கும் சுத்தத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. நஜஸ் இருக்கக்கூடாது, ஆனால் தூசியாக இருக்கணும். அதை அப்படி ஒட்டணும் கையில், அதனுடைய ஒட்டுற மாதிரி ஓரளவு புழுதி உள்ள மண்ணாக இருக்கும். ஒரு அடி கையால் அப்படி அடிக்கணும். அப்படி அடிச்சுட்டு ஒரு அடி தான், தர்பத்தன் வாஹிதா,
ஒரு அடி அடிச்சுட்டு ஃபுண்டு ஊதிக்கிறணும் அந்த தூசியை, அல்லது உதறிக்கிறது. அப்படி உதறிக்கலாம். ஒன்று ஊதுறது அல்லது உதறது, அல்லது இப்படி இப்படி அடிச்சுக்கலாம். அந்த தூசி ஏதாவது பொடி கல்லெல்லாம் ஒட்டி இருந்தால் முகத்தை கிழிச்சிடக்கூடாதுல, இப்படி தட்டிக்கிறணும். தட்டிட்டு முகத்தில் அப்படியே மொத்தத்தில் தேய்ச்சிட்டு அப்புறம் மணிக்கட்டு வரை, அவ்வளோதான். இவ்வளோதான், இங்கெல்லாம் இல்லை. ஒரு அடி முகத்தை தடவி விட்டு 2 மணிக்கட்டு வரைக்கும். இந்த கை என்பதற்கு மணிக்கட்டு என்பது ஹதீஸுகளில் பார்க்குறோம். இதுதான் தயமம். இது குளிப்புக்காக இருந்தாலும் சரி, அது ஒதுவுக்காக இருந்தாலும் சரி. குளிப்பு கடமை, குளிக்க முடியாது, தண்ணீர் பயன்படுத்தினால் ஏதாவது ஆபத்து அல்லது இருக்கிற நோய் கூடிரும், அவருக்கு இன்னும் கஷ்டமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறார். அதுக்கு பெரிய ஆய்வுலாம் பண்ணிக்கிட்டு இருக்க தேவையில்லை. ஒரு மருத்துவர் சொல்றாரு நீங்க தண்ணி பயன்படுத்தாது, அல்லது இவருக்கு மன ரீதியாக அப்படியான ஒரு அச்சம் இருக்குது, அவ்வளவுதான், அது போதுமானது. இஸ்லாம் ரொம்ப யுஸ்ர், ரொம்ப லேசு. ஆனா அல்லாஹ் ரசூலுல்லாஹ் அந்த தைமத்துடைய ஹதீஸை நம்ம பார்க்க போறோம். இப்போ நான் சட்டத்தை தான் சொல்லிட்டு அப்புறம் ஹதீஸை படிப்பேன். ஹதீஸில் தெளிவாக வருது, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிற வார்த்தை பயன்படுது. அப்போ நான் தான் முடிவு செஞ்சுக்கிறோம் யாருக்கு தண்ணீர் பயன்படுத்துறது கஷ்டங்கிறத. இது ஃபத்துவா கொடுக்க முடியாது, இது அடுத்தவங்க நம்ம அவங்கவுங்க சம்மந்தப்பட்டது, அவர்களை சார்ந்தது. அப்போ நான் அல்லாஹ்வை பயந்து எனக்கு தண்ணீர் பயன்படுத்தினா அது எவ்வளவு எனக்கு கஷ்டங்கிறத நான் தான் முடிவு எடுக்கணும். இதில் ஃபத்துவா வாங்கிட்டு வந்து செய்கிறது விஷயம் அல்ல. அப்போ இந்த மாதிரியான நேரங்களில் குளிப்புக்கானாலும் சரி, ஒதுவுக்கானாலும் சரி, ஒரு அடிதான். ஒரு அடியை அப்புறம் ஊதிக்கிறது அல்லது உதறிக்கிறது, கையை முகத்தை முழுசாக தடவிட்டு அப்புறம் மணிக்கட்டு வரைக்கும் தடவி கொள்ளுதல், இதுதான் தயம்மம். சரி, இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிற ஒவ்வொரு செய்தியை பார்ப்போம். தயம்மம் விஷயத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் ஹதீஸாக இமாம் அஸ்கலானி ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறாங்க. அன் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அன்ன நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال உஅதீது خمسا லம் யுஅதஹுன்ன அஹதுன் قبلي. 5 விஷயங்கள் எனக்கு விசேஷமாக வழங்கப்பட்டிருக்கிறது, இந்த உம்மத்தில் யாருக்கும் வழங்கப்படாத விஷயம். இந்த உம்மத்தில் அதுக்கு முன்னாடி வாழ்ந்த நபிமார்களுக்கு கிடைக்காத பிரத்யேகமான விசேஷ அம்சங்கள் 5 விஷயம் எனக்கு நபி முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இதுக்கு முன்னாடி உள்ள எந்த நபிக்கும் வழங்கப்படவில்லை. 1, நுசிருத்து பிர்ருபி மசீரத்த ஷஹர். ஒரு மாத தூர அளவில் இருக்கிற விரோதியும் கூட அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த விரோதிக்கு ஒரு அச்சத்தை கொடுக்கிறான், அதன் மூலமா அல்லாஹ் உதவி செஞ்சிருக்கிறான். ஒரு பயணம் தூரத்துல இருக்கிறது, அவ்வளவு தூரத்துல இருக்கிறான் ஒரு மனிதன், ஒரு விரோதி அல்லது ஒரு படை. ஆனா இஸ்லாமிய படை அதுக்கும் இவ்வளவு தூரம் இருக்குது. ஆனா அந்த படையினர்கள் இஸ்லாமிய படைகள் தயாரா இருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தியை கேள்விப்பட்டு விட்டால் அவருடைய கல்புகளை ஒரு வகையான ருஅப், ஒரு வகையான அச்சம் ஏற்பட்டு விடுகிறது. இது அல்லாஹ் செய்த நுசிர்த்துன்னாங்க. நுசிர்த்து, உதவி செய்யப்பட்டிருக்கிற ரப்புல் ஆலமீன் அந்த உதவியை எனக்கு தான் கொடுக்க, இதுக்கு முன்னாடி உள்ள நபிக்கு அப்படி கொடுக்கல. அப்ப இஸ்லாம்னு அன்னைக்கு அதிர்ந்து போறாங்கல்ல, இஸ்லாம்ன்ற ஒரு வகையான பயம் ஏற்படுவாங்க கல்வில. எப்படியோ தப்போ சரியோ எப்படியாவது பயம் இருக்குதா இல்லையா? இது இந்த இஸ்லாத்துக்கு கிடைத்த, இந்த உம்மத்துக்கு கிடைத்த, இந்த நபிக்கு கிடைத்த மிகப்பெரிய சிறப்பு. 1. 2வது, ஒஜுஇலத்து லியல் அர்து மஸ்ஜிதன் வதஹூரா. இந்த பூமி பள்ளி தொழுகும் இடமாகவும் தூய்மையானதாகவும் அல்லாஹ் எனக்கு ஆக்கியிருக்கிறான். இது இந்த உம்மத்துக்கு தான். மற்ற உம்மத்துகள்லாம், மற்ற நபிமார்களுக்கெல்லாம் எப்படின்னா அவர்கள் வழிபாட்டு தலத்தில் போய் தான் தொழுவணும், வணக்கம் செய்யணும். நம்ம அப்படி இல்லையே, போகிற இடங்கள்ல எங்கே போகிறோமோ அங்கே நம்ம தொழுதுக்கலாம். பள்ளிவாசலில் தான் போய் தொழுவணுங்கிறது இல்லை. பள்ளிவாசலில் நமக்கு போகிற ஊர்களில் பள்ளிவாசல் கிடைக்கலன்னா நம்ம போகிற இடங்களில் எந்த இடத்துலையாவது தொழுதுக்கலாம், பயணத்தில் தொழுதுக்கலாம். நம்ம பள்ளிவாசல் இல்லாத ஒரு இடத்துக்கு போயிட்டோம்,
பீச்சுக்கு போகிறோம், அங்கிட்டு சுற்றி பள்ளிவாசலே இல்லை, பள்ளிவாசலுக்கு வரேன்னா தூரமாக இருக்குது, அங்கேயே தொழுதுக்கலாம். அது எந்த இடமா இருந்தாலும் சரி. ஓ ஜுஇலத்தி லியல் அர்து மஸ்ஜிதன் வ தஹூரா, அது தூய்மையாக ஆக்கியிருக்கிறான்ல. அடுத்து ஐயுமா ரஜுலன் அதரக்துஹு ஸலா ஃபல்யுஸல்லி, எனவே மனிதன் எந்த இடத்துல இருந்தாலும் அவர் தொழுது கொள்ளட்டும் அப்படின்ட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு. இது நமக்கு கிடைத்த மிகப்பெரிய சிறப்பு. மூணாவது சொன்னாங்க, ஒஹில்லத்தில் மகானிமு ஒலம் தஹில்ல லி அஹதின் கபிலி, போர்க்களத்தில் விரோதிகள் விட்டு செல்கிற அந்த கனிமத்து பொருள் என்கிற போர் இடத்துல விட்டு செல்கிற அந்த பொருள்கள் இந்த உம்மத்துக்கு மட்டும்தான் அனுமதி. அதுக்கு முன்னாடி உள்ள சமூகத்துக்கு அப்படி அல்ல. போரில் காபிர்கள் ஆயுதத்தை பொருளை அவன் எண்ணத்தையெல்லாம் விட்டுட்டு போறானோ அது எல்லாம் நமக்கு சொந்தம், இஸ்லாமிய படைக்கு சொந்தமானது. அதை எடுத்துக்கணும், அதான் கனிமத். இது இந்த உம்மத்துக்கு கிடைச்ச மிகப்பெரிய பாக்கியம். எத்தனை சொல்லிக்கிறோம்? 3. 4வது எனக்கு மட்டும்தான் இந்த உம்மத்துக்காக வேண்டி பரிந்துரை செய்யக்கூடிய அதிகாரத்தை எல்லாம் தந்திருக்கிறான். நபிகள் நாயகம் ஷஃபாத்து செய்வாங்க. நபிகள் நாயகத்தினுடைய ஷஃபாத்துக்கு உரித்தானவர்களுக்கு ஷஃபாத்து இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உம்மத்து ஒவ்வொரு சமூகமும் ஒவ்வொரு நபிமார்கள்ட்ட போவாங்க. ஆதம் நபிகிட்ட போவாங்க. அது நீண்ட ஹதீஸ் புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இப்படி மறுமையினுடைய மிகப்பெரிய நெருக்கடியில் இருக்கிறோமே, நீங்க கொஞ்சம் பரிந்துரை பண்ணுங்களேன். எல்லாரும் மறுத்துருவாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் இந்த சமூகத்துக்காக வேண்டி பரிந்துரை செய்யக்கூடிய ஒரு தகுதியா, அந்த ஒரு அதிகாரத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அனுமதி கொடுக்கிறான். எனவே ஷஃபாத்து செய்யக்கூடிய அந்த பாக்கியத்தை எனக்கு தந்திருக்கிறான். 5வதாக ஒக்கான நபி யுபாசு இலா கௌமிஹி ஹாஸா ஓ புஇத்து இலன் நாசி ஆம்மா, எல்லா நபிமார்களும் அந்தந்த சமூகத்திற்காக வேண்டியே அனுப்பப்பட்டவர். நூகு நபி அந்த சமூகத்திற்கு, மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த சமூகத்துக்கு, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அந்த சமூகத்துக்கு. ஆனா நான் தான் இந்த உலக மக்கள் அத்துணை பேர்களுக்கும் நான் அனுப்பப்பட்டேன். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாம் ரஹ்மத்துல் லில் ஆலமீன், இந்த அகிலத்தார் அத்துணை பேர்களுக்கும் அவர்கள் ரஹ்மத்தாக அருளப்படுற. இது எனக்கு கிடைத்த பெரிய பாக்கியம். அப்ப இதுதான் தயமத்துடைய முதல் ஹதீஸாக இமாம் அஸ்கலானி ரஹிமஹுல்லா பதிவு செஞ்சிருக்கிறார். அப்ப இதுல நமக்கு என்னன்னா, இந்த பூமி, இந்த மண்ணு இந்த உம்மத்திற்கு தூய்மையாக்கப்பட்டிருக்கிறதா அதுல உள்ள விஷயம். அதற்கு விளக்கம் கொடுக்கும்போது, அந்த மண்ணு தூய்மையாக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம் தயமம் செய்வதற்கான வாய்ப்பை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்திருக்கிறான் அப்படின்னு அர்த்தம். அப்ப தயமம் செய்வதற்கு இந்த மாதிரியான அடிப்படைகள் உள்ளவங்க தயமம் செஞ்சு கொள்ளலாம். சரி, தயமம் ஆரம்பத்தில் தயமம் செய்யணும்னு சொன்ன உடனே சில நபித்தோழர்களுக்கு விளக்கம் புரியல. அதில் குறிப்பாக அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஒரு பயணத்துக்காக வேண்டி வெளியில் போயிருந்தாங்க. போன இடத்துல ஜனாபத் ஆயிட்டாங்க, தண்ணீர் கிடைக்கல. எப்படின்னா, மண்ணுல மிருகங்கள் உருண்டு கொடுக்கிற மாதிரி நான் உருண்டு கொடுத்தேன். குளிப்புக்கு கடமை அவங்களுக்கு எப்படி செய்யணும்னு தெரியல, மண்ணுல உருண்டாங்களாம். அப்படியே உருண்டேன். வந்துட்டு கடைசியில் தொழுதுட்டு எல்லாம் முடிச்சுட்டு ரசூலுல்லாட்ட வந்து ஊருக்கு வந்தாப்புல சொன்னேன். அப்போ ரசூலுல்லா சொன்னாங்க, அப்படி இல்லைப்பா, ஒரு அடி அடித்து முகத்தையும் கரத்தையும் நீ தடவி கொண்டால் போதுமானது என்று எனக்கு தயமத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்தார்கள். இப்போ அதுக்கு முன்னாடி அம்மார் இப்னு யாசிருக்கு எப்படி தயமம் செய்கிறது என்று தெரியாமல் இருந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை கற்றுக் கொடுத்திருக்கிறார். எனவே தயமம் செய்வதற்கு கால அளவுலாம் இல்லை. 20 அப்படியே ஹதீஸில் வருது, 10 சினீன் 10 ஆண்டுகள் ஒரு மனிதருக்கு வயல்லம் எஜிதில் மா 10 சினீன் 10 வருஷத்துக்கு அவருக்கு தண்ணீரே கிடைக்கலனாலும் அவர் தயமம் செய்து கொள்ளட்டும். ஃபல் யத்தகில்லா, அல்லாஹ்வை பயந்துக்கிறோம். அவர் அதுக்கான முயற்சி செஞ்சாரா, அவருக்கு மேலே பட்டா ஏதாவது ஆபத்து ஏற்படுமா, இந்த விஷயத்தில் அவர் அல்லாஹ்வை பயந்து கொள்ளட்டும் அப்படின்னு
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டாங்க. அதே போல 2 மனிதர்கள் ஒரு பிரயாணத்துக்கு போறாங்க. ஆனா தண்ணீர் கிடைக்கல, தொழுகிற நேரம் ஆயிடுச்சு. தயமம் செஞ்சு தொழுதுட்டாங்க 2 பேருமே. தொழுது முடிச்ச உடனே அந்த வக்து முடிவதற்கு முன்னால் தண்ணீர் கிடைச்சிருச்சு. அப்படி கிடைச்ச உடனே அதுல ஒருவர் தண்ணீர் கிடைச்ச உடனே ஒது செய்து தொழுத தொழுகி மீண்டும் தொழுதார். இன்னொருத்தர் அவர் தொழுகையை மீட்டி தொழவில்லை. ரசூலுல்லாஹ்ட்ட வந்து கேட்டாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அசப்து சுன்னத்தை, யாரு மீட்டி தொழுகையிலையோ, அதாவது தண்ணீர் கிடைக்காம தயமம் செஞ்சு தொழுததுல 2 பேர்ல தண்ணீர் கிடைச்சவனே மீண்டும் ஒது செஞ்சு தொழுததை தொழுதுகிட்டாரு. இன்னொருத்தர் தொலைல தயமம் செஞ்சு தொழுதோடு முடிச்சுக்கிட்டார். அவரை பார்த்து சொன்னாங்க, நீங்க சுன்னத்தை சரியாக செஞ்சிருக்கிறீங்க. இந்த 2வது தொழுதார் அவரை பார்த்து அஜ்ரு மர்ரத்தை, உங்களுக்கு 2 கூலிகள் இருக்கின்றன அப்படின்னு சொன்னாங்க. இந்த ஹதீஸ் கொஞ்சம் பலகீனமா இருந்தாலும் இதுல இருந்து நிறைய சட்டங்கள் எடுக்கப்படுகிறது. இப்ப ஒரு மனிதர் தயமம் செஞ்சிட்டார், தயமம் செஞ்ச பிறகு அவருக்கு தண்ணீர் கிடைக்கலன்னு தயமம் செஞ்சு தொழுதுட்டார். தொழுத பிறகு தண்ணீர் கிடைச்சிருச்சு. இப்ப என்ன செய்யுது? இப்போ நம்ம பார்த்தோம், தண்ணீர் தேடணும், கிடைக்கல. தண்ணீர் கிடைக்கல உடனே என்ன செஞ்சோம்? தயமம் செஞ்சிட்டோம். அப்புறம் பார்த்தா ஒரு ஆள் ஒரு கேன்ல தண்ணியை கொண்டு வரார். தொழுகை முடிச்சுட்டு பார்க்குறோம் தண்ணீர் வந்துருக்கு. இப்போ என்ன செய்யுது? ஒது செஞ்சு 2வது தொழுவணும். என்னது? இந்த 10 தொழு முடிச்சிட்டாரு, தண்ணி வந்துட்டு. இப்போ என்ன செய்யுது? சரி, இப்போ தண்ணீர் மேலே உள்ள ஹதீஸை ஆதாரமாக வைத்து அறிஞர்கள் நமக்கு பதில் சொல்லும் போது தொழ தேவையில்லை. ஏன்னா அவர் தொழுதுட்டார, அதனால தேவையில்லை. சரி, இதே மாதிரி அவருடைய உடல்நிலை பாதிக்கப்பட்டிருந்தாரு. தொழுகை முடிச்ச பிறகு பார்த்தா நல்லா ஆயிட்டு, ஒது செய்கிற அளவுக்கு உண்டான ஒரு தெம்பு வந்துருச்சு. வக்து முடியல. இப்போ மீண்டும் தொழுவிடமா? தொழ தேவையில்லை. சரி, ஒரு மனிதர் தயமம் செஞ்ச பிறகு தொழுகைக்கு முன்னாடி தயமம் செஞ்சிட்டாரு, தொழுகைக்கு முன்னாடி தொழுவத்துக்கு போறார், தண்ணி வந்துட்டு. இப்போ தயமம் பாத்தில், தயமம் கூடாது. ஏன் நம்ம சொல்லியிருக்கிறோம்ல, தயமம் தண்ணி வந்துட்டா தயமம் முறிஞ்சு போகும். அப்போ அவர் மீண்டும் என்ன செய்யணும்? ஒது செஞ்சு தான் தொழுவணும். சரி, இப்போ அதில் இன்னொரு சட்டம், தொழுதுகிட்டு இருந்தாப்புல தண்ணி வந்துடுச்சு. இப்போ தயமம் செஞ்சு தொழுதார், 4 ரக்காத்து 2 ரக்காத்து தொழுதுட்டாரு. 3 ரக்காத்து தொலை போகும்போது தெரியுது தொட்டியில் தண்ணி வந்து விழுறது, அல்லது ஏதோ ஒரு சத்தம் கேட்குது, அல்லது தண்ணி வந்த ஏதோ ஒன்று அவர் தொழுகையில் இருக்கும் போதே உணர்ந்து கொண்டார். இப்போ என்ன செய்யறது? இதில் இஹ்திலாஃப், 2 அறிஞர்கள்ட்ட 2 வகையான கருத்து. சில அறிஞர் சொல்றாங்க, அவர் தொழுகையை அப்படியே தொழுது முடித்து கொள்ள வேண்டும். என்ன, தொழுகை ஆரம்பிச்சாச்சு, முடிச்சுக்கிறோம். சில அறிஞர்கள் சொல்றாங்க, இல்ல இல்ல, உடனே தயமந்தான் முறிஞ்சிருமே, உடனே தொழுகையும் முறிந்து விடும், அவர் ஒது செஞ்சு அவர் மீண்டும் தொழ வேண்டும். இப்போ இதுல இருந்து நம்ம என்ன சட்டத்தை எடுத்துக்கிறோம்னா, 2வது தான் சரியானது. தொழுகை அந்த இடத்துலயே முறிஞ்சிடும். நம்ம ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம் ஒரு சட்டம், ஒது செய்து கொண்டு இருக்கிற பொழுது ஒரு விஷயத்தில் சந்தேகம், ஒரு உறுப்பை கழுகையில் வந்தால் என்ன செய்யணும்? கழுகையில் தான் கண்டிப்பாக கழுகையானும். ஒது செய்து முடிந்த பிறகு மொத்த கழுகையிலோடு சந்தேகம் வந்தா அந்த சந்தேகத்தின் பக்கம் திரும்பி பார்க்கக்கூடாது. இப்போ பாங்கு சொல்லிருச்சுன்னா வக்து வந்துருச்சு. இப்போ அவருக்கு பார்க்குறாரு, தண்ணி கிடைக்கல. பாங்கு சொல்லிருச்சுன்னா அந்த வக்து வந்துருச்சு, தண்ணி கிடைக்கல. இப்போ என்ன செய்யறது? தயமம் செஞ்சு தொழுகிறதா, தண்ணீர் கிடைக்குன்னு சொல்லி எதிர்பார்த்து கொஞ்சம் தாமதப்படுத்துறதா அப்படின்னு கேட்டா, இல்லை, நமக்கு அந்த வக்து வந்துட்டா தயமம் செஞ்சு தொழுகிற வேண்டியதான்.
அல்லது நமக்கு உறுதியான நம்பிக்கை இருக்குது, இன்னொரு 10 நிமிஷத்துல ஒரு தண்ணி வரப்போகுதுன்னு நம்பிக்கை இருக்கு. அப்படி நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் தாமதப்படுத்தி கொள்ளலாம். மார்க்கு ரொம்ப லேஸ். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பாருங்க, கிடைக்க இல்லையா, வக்து வந்துடுச்சு, அதுக்காண்டி இல்லை தண்ணீர் கிடைக்குமோன்னு சொல்லி தாமதப்படுத்தி நீங்கள் அப்படிலாம் செய்ய தேவையில்லை. தயம செஞ்சுட்டு அந்த நேரத்தில் நமக்கு கிடைக்கல, அதுக்காண்டி தாமதப்படுத்துது. உறுதியாக தண்ணி நமக்கு வரும்னு தெரிந்தால் வர்ற வரைக்கும் தாமதப்படுத்திக்கலாம். அதில் சந்தேகமாக இருந்தால் சந்தேகத்தை தூக்கி போட்டுட்டு தயமம் செஞ்சு தொழுதுக்கலாம். அப்போ எவ்வளோ லேசாக இருக்குது. இந்த விஷயத்தில் நாம கவனம் எடுத்துக்கொள்ளலாம். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக.